பீகார் மாநிலம் பாட்னாவில் தேர்வு முறைகேடுகளுக்கு எதிராக மாணவர்கள் தீவிர போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். தேர்வு நடைமுறைகளில் உள்ள குளறுபடிகளுக்கு எதிராக ஆகஸ்ட் 18 முதல் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் முதல்வர் இல்லம் நோக்கி பேரணியாக சென்ற மாணவர்கள் மீது தண்ணீரை பீச்சி அடித்து கலைத்தனர். நான்காவது கட்ட ஆசிரியர் தேர்வை 2 கட்டங்களாக நடத்தப்படும் எனவும் தவறான பதில்களுக்கு மதிப்பெண் குறைக்கும் முறையையும் மாநில அரசு அறிவித்தது. ஆனால் தேர்வை ஒரே கட்டமாக நடத்த வேண்டும் என்றும் நெகட்டிவ் மதிப்பெண் முறையை ரத்து செய்ய வேண்டும் என்பதே மாணவர்களின் கோரிக்கையாக உள்ளது. மேலும் அரசு வேலைகள் மற்றும் ஆசிரியர் பணி நியமனங்களில் 100 விழுக்காடு பீகார் மாநிலத்தைச் சேர்ந்தவர்களுக்கு மட்டுமே முன்னுரிமை வழங்க வேண்டும் என்பது மாணவர்களின் மற்றொரு முக்கிய கோரிக்கை. ஆனால் இது மாநில அரசின் கொள்கை முடிவு என்று தெரிவித்துள்ள தேர்வாணையம் வினாத்தாள் கசிவு மற்றும் முறைகேடுகள் நடந்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டையும் திட்டவட்டமாக மறுத்துள்ளது. இதனிடையே தேர்வு கட்டுப்பாட்டாளர் ராஜேஷ்குமார் சிங் செய்தியாளர் சந்திப்பின் போது யானை சந்தைக்கு செல்லும் போது ஆயிரக்கணக்கான நாய்கள் குறைக்கத்தான் செய்யும் என்ற ஹிந்தி பழமொழியை கூறியது சர்ச்சையானது. இது போராடும் மாணவர்களை இழிவுபடுத்துவதாக கூறி ஆர்ஜேடி தலைவர் தேஜஸ்வி யாதவ் உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட அதிகாரி தனது பேச்சுக்கு வருத்தம் தெரிவித்தார். இதனிடையே மாணவர்களின் குறைகளை கேட்பதற்காக ஒவ்வொரு மாதமும் 4வது செவ்வாய்க்கிழமை மாணவர் உதவி முகாம் நடத்தப்படும் என முதல்வர் சாம்ராஜ் சௌத்ரி அறிவித்துள்ளார். மேலும் புகார்களை தெரிவிக்க பிரத்யேக இணையதளம் மற்றும் 1100 என்ற உதவி எண்ணும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இருப்பினும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களின் போராட்டம் தொடர்ந்து வருகிறது.